ஹாய் வணக்கம் நண்பர்களே, நீங்க வந்திருக்கிறது வில் பண்ணிங் கேமிங். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்டி ஃபேத்தம் ஹோம்ல இருந்து விளையாட போறோம். ஜூலை 12ன்னு போட்டிருந்தானுங்க. எனக்கு இது ரெடிட்ல இருந்து பார்க்க பிடிக்கல. இது பார்க்கறதுக்கே ஒரு ஃபிக்ஷன் மாதிரி இருக்கு. ஆனா எனக்கு புரியல எங்க இருந்து இதை ஸ்டார்ட் பண்றதுன்ட்டு. ஏன்னா நான் கதை சொல்றதுல கொஞ்சம் திக்குவேன் அப்படின்னு போட்டிருக்கான். சரி, நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. இது வந்து சம்மருக்கு மிடிலான நேரம். என்னோட பேரண்ட் வந்து ஒர்க் ட்ரிப்ன்றதுனால வீக்கெண்டில் என்னை விட்டு போயிருக்காங்க வீட்டில். அதாவது எல்லாமே நான் தான் வீட்டில் பார்த்துக்கணும். என்னோட ஸ்லீப் ஷெடியூல் வந்து ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. என்னால் காலையிலேயே எழுந்துக்க முடியல. நடுவில் எங்கேயாவது ராத்திரியில் எழுந்துக்கிறேன். அதனால தான் என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. நான் கிட்டத்தட்ட 8 மணிக்கு எழுந்துக்கிட்டேன் வெளில அப்படின்ட்டு. எஸ்கேப் கொடுத்தா இது ஓப்பன் ஆகுது. சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும். செட்டிங்ஸ் எப்படி கைஸ் ஓப்பன் பண்ணுறது? செட்டிங்ஸ் இருக்குதா இல்லையா? சரி வாங்க போகலாம். டெக்ஸ்டா என்ன போட்டிருக்காங்க? நீ எதுவும் ஆர்டர் பண்ண தேவையில்லை, நான் உனக்கு ஏற்கனவே லெசன்யா இந்த மார்னிங்கில் செஞ்சு வச்சிட்டேன், ஃப்ரிட்ஜை போய் செக் பண்ணி போட்டிருக்காங்க. மேசன் ஆலிவர் அவர் என்ன போட்டிருக்காரு? யோ யோ, நாளைக்கு நீ ஜெசிகா கூட போறியா? ஆமாம், ஜோஷம் வர்றதா சொல்லியிருக்காங்க. டபிள்யூபியூவா இல்லையா? ஐடிகே ஐ டோன்ட் நோ தெரியும். ஓ, வாட் அபவுட் யூவா அது? ஆடா போங்க, தெரில. என்ன ஆச்சு? நீ நேற்று அவளை பார்க்கல? இல்லை, அவள் வெளில வரவே இல்லை போல. எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் அவளுக்கு ஒரு மேட்ரே இல்லை போல. ஆனால் நீ மேட்ரு தான். அதுவும் நீ உன்னுடைய லைட்டை வந்து, அதாவது நீ அவகிட்ட பேசுறது வந்து லைட் எனர்ஜியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படின்னா நான் எனர்ஜியாக இருக்கேன். இது என்னது? ஹவுஸ் ஜெம்மா. ஆமாம், நான் மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு நைட் நம்ம அதை பண்ண போகிறோம்ல அப்படின்ட்டு போட்டிருக்கு. சிரிக்கிறான். ஆமாம், சேம் தான் போட்டிருக்கு. என் பேரண்ட் வந்து வெளில போயிருக்காங்க, நீ வேணா வீட்டுக்கு வரியா, நம்ம 2 பேரும் சேர்ந்து மேரியோ விளையாடலாம் போட்டிருக்கான். மேரியோ கார்ட் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் ஜோஷுக்கு கால் பண்ணுறேன். ஆனால் என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியாதுடா, ஏன்னா இந்த நைட்டில் எனக்கு நிறையா பிளான்ஸ் இருக்குன்னு போட்டிருக்கு. நம்ம அம்மா என்ன போட்டிருக்காங்க பார்க்கலாமா? வெயிட், நீங்கள் எப்போ வரப்போறீங்க? நானும் அப்பாவும் மண்டே வந்துடுவோம்ப்பா. ஏன் நேற்று உங்கள்கிட்ட சொல்லலையா? ஓ அப்படியா, சரி ஓகே. சரி, உன்னை கேர் எடுத்துக்கிட்டு நல்லா தூங்கு, பத்திரமா இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு உனக்கு அந்த எக்ஸ்பாக்ஸும் வாங்கிட்டு வருவேன் ப்ராமிஸ் பண்ண மாதிரி அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது வாங்கிட்டு வருவீங்களா அப்படின்னு கேட்டிருக்கான். எதுவுமே சொல்லலை. நீங்கள் அது டிஸ்கவுண்டில் வாங்கலாம் அப்படின்னு போட்டிருக்கு. நான் மேன்ஷனும் ஜோஷியும் நைட்டுக்கு கூப்பிட்டுமா, ஹோம்ஒர்க்காக கூப்பிட்றேன் அப்படின்னு போட்டிருக்கு.
கூப்பிடு, உனக்கு ஏதாச்சும் வேணும்னா என்ன கூப்பிடு அப்படின்னு போட்டிருக்கு. அதே மாதிரி டோருக்கு வெளில சில பிளைண்ட்ஸ் எல்லாம் இருக்கும், யாராச்சும் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்துக்கோ, பத்திரமா இரு அப்படின்னு போட்டிருக்கு. கண்டிப்பாமா, அப்பாவும் அப்பாவும் நானும் சண்டே ஈவினிங்குள்ள வந்துருவோம் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு நான் லைட்டா தூங்க போறேன். நீங்க ரொம்ப என்னை பத்தி கவலைப்படுறீங்க. நான் 14 வயசு ஆயிடுச்சு எனக்கு, நீ கவலைப்பட அவசியமே இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் தூங்கலான்னு நினைக்கிறேன். நான் ஏதாச்சும் பீட்சா ஆர்டர் பண்ணலாமா யோசிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் இது வந்திருக்கு. நீ எதுவும் ஆர்டர் பண்ண அவசியம் இல்லை, நான் ஆல்ரெடி உனக்கு லசன்யா பண்ணி வச்சிட்டேன், ஃப்ரிட்ஜில் போய் செக் பண்ணி பாரு அப்படின்னு போட்டு. நான் கண்ட்ரோலே கொடுக்கலையே, எப்படி உட்காந்துச்சு? என்ன ரூமு? சுவிட்சுங்கடா எங்க இருக்குதா? என்ன கைஸ், 2 சுவிட்சும் ஆன் பண்ண முடியல. சரி, நம்ம திரும்ப போயிடுவோம். எதுக்கு நாய் கத்துது? என்னடா ஆச்சு? நான் குதிக்கவே இல்லையடா. செட்டிங்ஸ் எப்படி கைஸ் ஓபன் பண்றது? எஸ்கேப் பிளஸ் செட்டிங்ஸா? செட்டிங்ஸ் ஓபன் பண்ணணும். எப்படி 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 எது யூஸ் பண்றது? ஓ, சி கொடுத்தாலும் வருவானா? எல்லா பட்டனையும் அமுக்கி பார்க்குறேன், ஒன்றுக்குமே செட்டிங் ஓப்பன் பண்ண விடுங்க. நமக்கு எதுவும் மூட்டை கம்மி போயிடலாம். ஃப்ரிட்ஜில் தானே இருக்குன்னாங்க. அம்மா இது பல சொன்னியா? ஓ, தண்ணி பாட்டில் கூட எடுத்து குடிக்க முடியுமா? இந்த சாப்பாடு ரொம்ப கோல்டாக இருக்குது. சரி, அதுக்கு என்ன அவனில் வைக்கட்டுமா? என்னடா வச்சிட்டா? சும்மா பேச்சுக்கு சொன்னதே வச்சுட்டான். தண்ணி பாட்டிலாம் எடுத்து குடிக்க முடியுமா? ஏன் 2 தண்ணி பாட்டில் எடுக்க முடியல? எனக்கு கழுவுறதுக்கு எந்த டிஷ்ஷும் இல்லை அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது லேட். ஓ, ஆயிடுச்சு போலையே. ஆமாம், இந்த மாதிரி சாப்பாடெல்லாம் டிவியை பார்த்து சாப்பிட்டா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு போட்டிருக்கு. டிவி கிட்ட வந்துட்டேன். ஓகேவா, டிவி வேற ஆன் பண்ணணுமா? ஏய், ராத்திரி நேரத்தில் உட்காந்து பேய் படம் பார்த்துட்டு இருக்கான் பாரு. ஏ காய்ஸ், இப்ப மேல யாரும் ஏறி போன மாதிரி இல்ல? போடா, சாப்பிட முடிச்சது போதும். ரொம்ப தூக்கமா வருது, சாப்பிட்ட உடனே அப்படின்றான். ஆஃப் பண்ற டிவி. என்னடா டெக்ஸ்ட் உனக்கு இப்ப? ஏய், நான் உனக்கு ஒன்று சொல்லணும்டா. எனக்கு இப்பதான் திடீர்னு ஒன்று வந்துச்சு. ஜெசிகாக்கு நாளைக்கு வரியா அப்படின்னு போட்டிருக்கு. அது என்னதுடா ஜெசிகாஸ்ன்னு? பட் யூ காட் கம் டு ஜெசிகாஸ் டுமாரோ. அட போடா. யாரும் மேல ஏறி போன மாதிரி ஒரு ஃபீலிங்கா இருக்குது எனக்கு இப்ப. ஜீப் தூக்கவா? ஓ, அது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. தண்ணி பாட்டில் எடுக்க முடியுமாடா? ஏய் இன்னும் போக முடியல. என்னதுடா இது இவ்வளவு பொறுமையா ஏறான்?
டேய் ஏறிதான் தொலைண்டா, என்னடா ஆயிடுச்சு உனக்கு? ஐயோ விட்டா நாளைக்கு ஏறிடுவான் போலயே. ஷிஃப்ட் உட்காந்து ஷிஃப்ட் கொடுக்குறேன் பாருப்பா. கமான் கமான், இன்னும் ஒரே ஒரு பிடி தான்டா, ஏறிடுறா. ஓ தூக்கி கூட ஏறிவியா? ஏறிடுவியா? சரி என்னடா வழிக்கு பின்னால போறேன். டேய் இருடா, நானே ஏற முடியலன்னு பார்த்துட்டு இருக்கேன். எப்பதான் மெசேஜ் போட்டோம். ஏய் போட்டோம், ஏறு. ஏறிதான் தொலைண்டா. ஏற மாட்டேங்கிறானே. அட போடா, நான் கீழே போறேன்டா. இப்ப என்ன நடந்துச்சு? நான் எப்படி மேலே ஏறினேன்? என்னமோ நடந்துச்சு. ஆலிவர் என்னமோ போட்டிருந்தால. சாரிடா, என்னால உன்னை பார்க்க முடியாது நாளைக்கு. அப்புறம் செம்மியும் மறந்துடாதன்னு சொல்லியிருக்கான். கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியாக தான் போட்டிருக்கு. நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு அப்புறமா செம்ம பாக்குறேன் அப்படின்றான். ஏய் நீ செம்ம பாரு, பார்க்காம போ. எனக்கு என்னடா வந்துச்சு? ஏண்டா இப்பதான் உனக்கு ஹோம்ஒர்க் இதெல்லாம் ஞாபகம் இருக்காடா அவனுக்கு? போடா. அட என்ன கிளைஸ் இவ்வளவு கிளிச் ஆகுது? ஹோம்ஒர்க் பண்ணு, கமெண்ட் பண்ணு. ஹோம்ஒர்க் வாஸ் டன். ஐ வாஸ் ஆஃப் டு பெட். பா ஹோம்ஒர்க் முடிச்சிட்டான்டா ஒரு வழியா. ஒரு 12:38 இருக்கும் காலையில. ஹோம்ஒர்க்கை இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முடிச்சான். ஸ்பேஸ் டு கெட் அப். அம்மாவா? ஏய் நீ ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்காத. மிஸ்டர் பவுலாவா? என்ன வளர்றாங்க? பாவுலா யாரா? எதிர் வீடா என்ன? ஏன் ஹோம்ஒர்க் கூட முடிக்கூடாதடா நைட் டைம்ல? என்னடா நல்ல கதையா இருக்குது. சரி நான் போய் தூங்குறேன், விடு. உங்க என்னாச்சு? பிளாக் ஸ்க்ரீனா இருக்கு. ஒரு மணி இருக்கும், இல்ல 1:15, 1:15. எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்ன்றான். வேணுந்து கூடியாண்டா. அடைச்ச இது மாதிரி தான் ஏதாச்சும் ஒன்று ஆகும்ட்டு அதுக்காக சேஃப்டியா கொண்டு வந்தேன் தண்ணி பாட்டில். திரும்பி தூங்க பார்க்கலாம். ஏய் நீ அங்க இருக்கியா? யாரும் இருக்கா நம்ம வீட்டுக்கிட்ட? ஏய் யார் கைஸ் அவ? ஏன் கைஸ் யாருன்னு போய் பார்த்துட்டு வரேன். ஐயோ மியூசிக் கரியாருது, பயமா இருக்கு.
டேய் நீ விண்டோ கிட்டே பார்த்துட்டு இரு. நான் காப்ஸுக்கு கால் பண்றேன். யாருக்கும் ஆன்சர் பண்ணாதன்னு போட்டிருக்கு. யார் கைஸ் இந்த மொட்டைய? ஆன்சர் பண்ணாதன்னு போட்டுருச்சுல. ஆன்சர் பண்ணாதான்னு போட்டுருச்சு. அதனால நம்ம ஏழை ஏறிடலாம். என்ன கைஸ் இது ஏற முடியல மேல. ஐயோ சரி சரிதான் பார்க்கலாம். என்னடா நடக்குதுங்க? கைஸ் சாரி கைஸ், சாரி. லாஸ்ட் டைம் விளையாடும் போது கேம் லைட்டாக கிராஷ் ஆயிடுச்சு. திரும்பி நான் விட்ட இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். அது நம்ம கதவை திறந்தனால மாட்டிக்கிட்டோன்றதுனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நான் ஆரம்பிக்கிறேன். சி பாலியா தானே அது? எனக்கு பயமா இருக்குது கைஸ், பாலியாவா இருக்க வாய்ப்பே இல்லைன்ட்டு. மிஸ்ஸஸ் பாலியா வானாமா? வயசு ஒரு தேட்டி பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஐயோ இன்னும் உள்ள போக முடியல. போய் ஒளிஞ்ச இடத்துல ஒளிஞ்சுக்கிறேன். என்னடா இது? நான் எனக்கு போக விருப்பமே இல்லை. சரி போயிட்டு தான் வந்துடுவோம். என்ன எடுக்குது? எனக்கு தோணுடா. ஐயோ என்ன கழிச்சுது? மா பாலியா போலீஸ கூப்பிடுமா. வீட்டுக்குள்ள எவனோ ஒருத்தர் இருக்காமா. வீட்டுக்குள்ள எவனோ ஒருத்தர் இருக்கா. அம்மா என்னம்மா நீங்க போன வீட்டுக்குள்ளேயே யாரோ இருக்கானாமே. ஐயோ கடவுளே, அப்ப சாப்பிடும் போது நினைச்சேன் வீட்டுக்குள்ள யாரோ ஒருத்தர் இருக்கான்ட்டு. போலீஸ். ஏய் போலீஸ் சுத்தம். போலீஸ் வருது. எங்க போலீஸ்? ஐய போலீஸ் வருது, போலீஸ் வருது கைஸ். யாரா அம்மா கரை தண்டு போயிட்டு இருக்காங்க கைஸ். இப்போதாங்க நிம்மதியா இருக்கு எனக்கு. அப்படியே ஒரு வழியா தப்பிச்சிட்டோம்.